அண்ணி, நீங்க என்ன தூங்கலையா? இல்ல, தூக்கம் வரல மலர். பாவம், இவன் என்ன செய்வான்? என் கோவத்தை எப்பவும் இவன் கிட்டதான் காட்டுறேன். ரொம்ப அடிச்சுட்டேன் இவனை. நீங்களும் என்ன வேணும்னா பண்றீங்க, அவனும் அப்படி அடம் பிடிக்கிறான். ஆனா கலை ஏதாச்சும் சொன்னா கொஞ்சம் கேட்டுக்கிறா. இவகிட்ட சொல்லிதான் அவனை மாத்தணும். கையில வேற நல்லா அடிபட்டிருக்கு மலர். ஆயின்மெண்ட் போட்டிருக்க அண்ணி, எல்லாம் சரியாயிடும். நாம வருத்தப்படுவோன்னு அடிபட்டதை கூட சொல்லாம இருந்திருக்கான். அத நினைச்சாதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அண்ணி, இவன் ரொம்ப நல்ல பையன் அண்ணி. நான் தான் இன்னும் நல்ல அம்மாவா மாறணும். ஏன் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க அவங்கள என்ன எல்லாரையும் நல்லா தான் பாத்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு எந்த குறையும் இல்ல அண்ணி. அண்ணி, வந்ததுல இருந்து உங்க முகமே சரியில்லை அண்ணி. என்ன அண்ணி, ஏதாச்சும் பிரச்சனையா? பாரதி அடிச்சதுக்கு தான் நீங்க இப்ப இப்படி அழுவுறீங்களா? இல்ல, வேற ஏதோ இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மலர். இவங்கள நினைச்சுதான் மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னால நம்ப முடியல அண்ணி. பசங்களை அடிச்சா ஃபீல் பண்ணுவீங்க, ஆனா இப்படி கண்ணீர் வராது. வேற என்னவோ இருக்கு. அண்ணி, புடவை விற்க போன இடத்துல யாராவது ஏதாச்சும் சொன்னாங்களா? அதேதான், நீங்க பாக்குற பார்வையே அப்படிதான் இருக்கு. சரி, உங்களுக்கு என்கிட்ட சொல்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம். மலர், யாரோ ஏதோ சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல மலர். யாரு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும்னு நினைச்சனோ அவங்க முன்னாடியே தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா போயிடுச்சு. என்னால அதை தாங்கிக்க முடியல. அண்ணி, அழாதீங்க ப்ளீஸ். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. யார பாத்தீங்க? நீங்க இப்படி உடைஞ்சு போற அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஒரு தெரியாத இடத்துல இப்படி நடந்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா இவ வேணும்னே செஞ்சா. அண்ணி, இதுக்கா இப்படி சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். என்ன மலர், இது உனக்கு சின்ன விஷயமா? ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம்தான் அண்ணி. அண்ணி, அவங்க உங்களை அப்படி ட்ரீட் பண்ணதும் நீங்க எழுந்திருச்சு வந்திருந்தாதான் நான் வருத்தப்பட்டிருப்பேன். மலர், ஆமா அண்ணி. அண்ணன், நீங்க கடைசி வரைக்கும் பொறுமையா இருந்து புடவைய வித்துட்டு வந்திருக்கீங்க. அவங்க கிட்ட கோவப்படாம நிதானமா பொறுமையா பதில் பேசிட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷி. அவங்க நம்மள டீஸ் பண்றதே ஒண்ணு நம்ம கோவப்பட்டு சண்டை போடணும், இல்லனா அவமானம் தாங்காம அழுதுகிட்டே திரும்பி போகணும்ன்ற எண்ணத்துலதான். ஆனா அண்ணி, நீங்க அத ரெண்டையுமே செய்யல. நீங்களா கெத்தா அவ முன்னாடி நின்னுட்டு வந்திருக்கீங்க. இப்போ நம்ம பிளான் பூரா வீணா போயிடுச்சேன்னு அவங்க உங்களை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அண்ணி, நீங்க எதுவும் சொல்லாதீங்க. யாரையும் எதிர்பார்க்காம சொந்தமா உழைக்கிறீங்க. நீங்க யார் முன்னாடியும் தலகுனிய வேண்டிய அவசியமே இல்ல அண்ணி. தைரியமா கெத்தா நில்லுங்க. இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கீங்களே அண்ணி. பேசாம படுத்து நிம்மதியா தூங்குங்க. நீ எப்படி மலர் இவ்ளோ தைரியமாயிட்ட? நல்லா கேட்டீங்களே. எல்லாம் உங்களை பார்த்துதான் அண்ணி.
எப்படிப்பட்ட ஒரு புருஷன் மாமியார் கூட இருந்து அவரை ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறமும் எதுவும் இல்லாம யாரும் இல்லாம புது இடத்துக்கு வந்து இவ்ளோ கஷ்டத்திலையும் துணிச்சலா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்ததா அண்ணி நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். அம்மாவும் அண்ணனும் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் என்ன விடாம பாத்துக்கிறீங்களே அண்ணி. இந்த அன்பையும் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அண்ணி. ஏய் லூசு, என்ன பேசுற நீ? அவங்க செஞ்ச தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? நீதான் என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட்டா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் மலர். தேங்க்ஸா? நான் அது அப்புறமா மெதுவா வாங்கிக்கிறேன். இப்ப எனக்கு தூக்கம் வருது, நீங்களும் தூங்குங்க. கிளம்பிட்டியா வக்கீல? ஆமா இனியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஊர்ல இருக்கும்போது நீ வாங்கி கொடுத்த ஸ்டோரி புக்ஸ் எடுத்துட்டு வந்த, அதுதான் படிச்சிட்டு இருந்தேன். ஓகே, பத்திரமா வீட்டுக்குள்ளே இருக்கணும். வெளியெல்லாம் வரக்கூடாது, சரியா? குழலி சாப்பாடு கொடுத்துருக்கா, உள்ள இருக்கு. டைமுக்கு சாப்பிட்டுறணும். சரிப்பா. உனக்கு லஞ்ச்? நான் முடிஞ்சா வந்து சாப்பிட்டு போறேன். இல்லனா ஜஸ்டிஸ் டைகர் கூட சாப்பிட்டுக்கிறேன். நீயும் டைமுக்கு சாப்பிடணும் வக்கீல. வேலை இருக்குன்னு லேட் பண்ணக்கூடாது. உத்தரவு இளவரசி. சரி வா, வெளியில நான் பூட்டிட்டு சாவி உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். எப்பாரு, தெரியாத யாராச்சும் வந்து சாவி கேட்டாங்கன்னா சாவி எடுத்து கொடுத்துடாத, சரியா? என்ன நீ இன்னும் எல்கேஜி ஸ்டூடெண்டாவே நினைச்சிட்டு இருக்கல்ல? இல்ல இனியா, எனக்கு உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கே மனசு இல்ல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தைரியமா போயிட்டு வாப்பா. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தா நான் இந்த ஜன்னல் வழியா பேசிக்கிறேன். சாவி எல்லாம் கொடுக்க மாட்டேன். குழலி பாட்டி இவங்க 2 பேர் வந்து கேட்டா மட்டும் சாவியை கொடுக்கலாம். வேற யாரு வந்து எப்படி என்ன சொல்லி கேட்டாலும் நீ சாவியை கொடுக்க கூடாது. நீ வெளியே வரவே கூடாது, சரியா? வக்கீல, நீ ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு போன் வாங்கணும். அங்க போய் நான் எப்படி நிம்மதியா இருக்க போறேன்னு தெரியல. அப்பா, கவலைப்படாம கிளம்புப்பா. அப்படி உனக்கு பேசணும்னா குழலி அக்காக்கு போன் பண்ணி என்கிட்ட கொடுக்க சொல்லு. நம்ம 2 பேர் பேசிக்கலாம். சரிடா, வரேன். பத்திரமா இரு. பாய்ப்பா. பாய் வக்கீல. பாய். பாத்து பத்திரமா போயிட்டு வா. நீ பத்திரமா இருக்கணும், சரியா? ஓகே. பாய்.
அன்பு, ஒரு நிமிஷம் நில்லு. கோவப்படாத. நான் உங்ககிட்ட பேசணும். ப்ளீஸ். புடவை ஏதாச்சும் வேணுமா? ஏன் அன்பு இப்படி பண்ற? இப்படி ரோடா அலையணும்னு என்ன அவசியம் இருக்கு? எனக்கு என்ன அவசியம் இருக்கு இல்லன்னு உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும்? இது என்னோட வேலை. இது செய்யறது என்னோட விருப்பம். உனக்கு எதுக்கு அன்பு இந்த வேலை? ஏன் இந்த வேலைக்கு என்ன? எந்த வேலையும் குறைச்சல் இல்ல. இந்த வேலையை இவங்க தான் செய்யணும்னு ஏதாவது இருக்கா என்ன? இல்ல அன்பு, நான் அப்படி சொல்லல. நேர்மையா செய்யற எந்த வேலையும் நல்ல வேலை தான். அது எனக்கும் தெரியும். ஆனா நீ 4 பேருக்கு வேலை கொடுக்கற இடத்துல இருந்தவ. உன்னோட திறமைக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நீ இதை விட நல்ல பொசிஷன்ல ஒர்க் பண்ண. அந்த அரசுகிட்ட அவமானப்படுற அளவுக்கு நீ ஒன்னும் குறைஞ்சவ இல்ல. வேலையில திறமை இருந்து என்ன பண்றது? வாழ்க்கையில நிறைய தப்பான முடிவுகளை எடுத்துட்டேன். அந்த தப்புனாலதான் ப்ரமோட் ஆகி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா அவமானமும் எனக்கு ஒரு பாடம் தான். ஏன் அன்பு இப்படி பேசுற? நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? என்னையே நான் இப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அன்பு, எல்லாமே உனக்கு தெரியும். ஆனா தெரியாத மாதிரி விலகி போற. நேருக்கு நேரா சில விஷயங்களை நம்ம பேசாம இருந்துட்டோம். அது எல்லாத்தையுமே இப்போ பேசணும். உங்க கூட நின்னு பேச எனக்கு நேரம் இல்ல. எனக்கு வேலை இருக்கு. ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அன்பு, நான் சொல்றத கேளு. மறுபடியும் நீ தப்பான முடிவு எடுக்கிற. ஒரு 2 நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இனியாவுக்கு நீ ஒரு நல்ல அம்மாவா, கலை பாரதிக்கு நான் ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். என் புள்ள மேல எப்ப திருட்டு பழி போட்டீங்களோ அன்னையோட அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது என்னோட தப்பு தான் அன்பு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப யோசிச்சு பார்த்தா நம்மளையும் குழந்தைங்களையும் பத்தி நம்ம புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப கூட அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க நம்ம சேர்ந்து வாழ்றதுதான் நல்ல முடிவா இருக்கும். நிச்சயமா பசங்க லைஃப் நல்லா இருக்கும் அன்பு. என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன். நீயும் மூடி மறைக்காம உன் மனசுல இருக்கிறத சொல்லிடுற அன்பு. என் மனசுல என்ன இருக்குன்னு 1000 தடவை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தான் புரியல. இப்பவும் சொல்றேன். எனக்கு என் குழந்தைங்களை தாண்டி என் லைஃப்ல யாருக்கும் இடம் இல்லை. அன்பு, நீ போய் சொல்ற. நான் சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உங்க இஷ்டம். சரி, உனக்கு யாருமே வேணான்னு இருந்துட்டு போட்டோம். ஆனா குழந்தைங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. ஏன் அப்பா இல்லாம எத்தனையோ குழந்தைங்க இல்லையா? என் பிள்ளைங்களுக்கு அம்மா மட்டும்தான். அதுதான் அவங்க விதி. எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் வர நான் காரணமா இருந்திருக்கேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. இன்னொரு நல்ல வாழ்க்கையை தேடிக்கிட்டு இனி அவ சந்தோஷமா பாத்துக்கங்க.
டேய் அவனுக்கு போனை போடுறான். சொன்னேன். டேய் இந்த வீடு தானே? ஆமாண்ணே, கேட்டுக்கிட்ட முக்கணு குறி இருக்கு. சரி சரி, நீ போனை வச்சுட்டு மணி அடி. சரிங்கண்ணே. ஐஸ்கிரீம் வந்திருக்கு போல. ஆசையாக தான் இருக்கு. ஆனால் இப்போ எப்படி வாங்குறது? எனக்கு ஒரு ஐஸ்கிரீம். எனக்கும் கொடு. சீக்கிரம் கொடுங்க. இந்தா. என்ன உங்க அப்பா இன்னைக்கு உன்னை உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாரா? ஆமாங்கக்கா, சேஃபா இருக்கணும்ல. சேஃபா இருக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுமே. ஆனா அப்பாவை நினைச்சதான் ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் இருக்கேன்ல. இங்க பாரு, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க தான் வந்தேன். உள்ள போய் சாவி எடுத்து கொடு, நான் கதவை திறக்கிறேன். ம். அக்கா கொடு. இந்தாங்க. அங்க வா. என்ன ஐஸ்மா வேணும்? இனியா, என்ன வேணும் சொல்லு. டேய் யார் அது? யோ, சின்ன பொண்ணு மட்டும் வரும் பார்த்தா கூட ஏதோ ஒரு பொம்பளை வர வந்திருக்கு. தெரியலையே. இனியா, நீ பாக்குறதுக்குள்ள விடிஞ்சிரும். வெயிட் பண்ணு. தம்பி, ஒரு கோன் ஐஸ் கொடுங்க. எவ்வளோ? 20 ரூபா மேடம். ஒரு நிமிஷம். டேய், காசு கொடுத்தா சில்ட்ரன்லன்னு சொல்லி அந்த பொம்பளை மட்டும் உள்ளன்னு. சரிங்கண்ணே, சாயந்தரம் வட்டி காசு கொடுத்துட்றேன். ஓகேண்ணே. சில்லற இல்லையாக்கா? இருங்க, நான் உள்ள போய் எடுத்துட்டு வரேன். சரி. டேய் ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்றான். பாப்பா, வெயிலா இருக்கு, ஐஸ்கிரீம் கரைஞ்சிட போகுது, சாப்பிடு. இல்ல, நான் உள்ள போய் சாப்பிட்டுக்கிறேன். இல்லம்மா, சில்லுன்னு சாப்பிட்டாதான் ருசியா இருக்கும். சாப்பிடு. சாப்பிடுமா. டேய் கதவை திறடா.